உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, சங்கீதம் 121:7, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். தேவன் இன்னைக்கு எல்லா தீங்குகள் கிட்ட இருந்து உங்களை விலக்கி விடுவார். சரிங்களாங்க? எல்லா தீங்குகளும் உங்களை பார்த்து விலகி போயிடும். ஏன்னா தேவனே கேடகமாக இருப்பார். உங்களுடைய கேடகமாக தேவனே இருப்பார். என்னங்க இப்படி சொல்றீங்க? எல்லா நன்மைகள் தான் என் குடும்பத்துக்கு, எனக்கு வர வேண்டிய அத்தனை நன்மைகள் தான் விலகி போகுது. நன்மைகள் தான் என்கிட்ட ஒட்ட மாட்டேங்குது. காலகாலமாக, எத்தனையோ வருஷங்களாக எனக்கு வர வேண்டிய நன்மைகள் எதுவுமே என் உடம்புல ஒட்ட மாட்டேங்குது, என் குடும்பத்துல ஒட்ட மாட்டேங்குது. எல்லா தீமைகள் தான் என் வீட்டுல நின்றுட்டு இருக்குது, என் பக்கத்துல நின்றுட்டு இருக்குது. எல்லா தீமைகளும் என்னுடைய வீட்டுக்குள்ள, எல்லா பிரச்சனைகளும் என் வீட்டுக்குள்ளதான் இருக்குது. எல்லா பேய்களும் எல்லா பிசாசுகளும் என்னுடைய வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்துட்டு இருக்குது. தீமை என்னை விட்டு விலகி போகலன்றீங்களே? இல்ல, தேவன் வர்றதுனால அவர் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். எல்லா தீமைகளும் உங்களை விட்டு விலகி போயிடும். வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்குது பாத்தீங்களா, எல்லா தீங்குகளும் அத்தனையும் விலகி ஓடி போயிடும். ஏன்னா தேவன் கேடகமாக இருப்பார். தீமைகளை தடுத்து நிறுத்தும் ஒரு கேடகமாக தேவன் இருப்பார். சரிங்களாங்க? ஐயோ, நான் இந்த நல்ல வேலைக்கு போயிருக்கணும், நான் அந்த நல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கணும், அங்க வாழ்க்கப்பட்டிருக்கணும், இந்த படிப்பு படிச்சிருக்கணும், அப்படி எனக்கு வந்த நன்மைகள் எல்லாம் போயிடுச்சு. கவலைப்படுறீங்களே? என் வாழ்க்கையில வந்த எல்லா நன்மைகளும் விலகி போச்சு. இப்ப எல்லா தீமைகளும் அழைக்காமலே உட்கார்ந்துட்டு இருக்குது. அழையா விருந்தாளியா என் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்குல்ல, இப்படிதானே சொல்றீங்க? தேவன் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்தும் கேடகமாய் உங்ககிட்ட வராரு. எல்லாமே விலகுது. உங்ககிட்ட இருக்கிற தீமைகள், வறுமைகள், வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாமே விலகுது. சரிங்களா? நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோபு கிட்ட பெருங்காற்று வழியாதான் அவர் பேசினார். பெருங்காற்றில் இருந்து பேசினார், ஒரு புயல் காற்றுல இருந்து பேசினாரு. ஆனா நம்ம எலியா தீர்க்கதரிசி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட என்னங்க எப்படிங்க பேசினாங்க? நீங்க 1 ராஜாக்கள் 19:12 எடுத்து படிச்சு பாருங்களேன். அமர்ந்த மெல்லிய சத்தம், ரொம்ப சாஃப்டா பேசினாரு எலியா தீர்க்கதரிசி கிட்ட. ஆனால் யோபு கிட்ட வரும்போது எப்படி வந்தாரு? அமர்ந்த மெல்லிய சத்தம் இல்ல. எப்படிங்க வந்தாரு? பெருங்காற்று வழியா பேசினார். ஏங்க புயல் காற்று வழியா பேசணும்? யோபு பயந்துருப்பான்ல. ஏன்னா அவன் கிட்ட இருக்கிற எல்லா தீங்குகளையும் அள்ளிட்டு போறதுக்காக தேவன் வந்தார். எக்கச்சக்க தீமைகள் இருந்துச்சு அவனை சுற்றி, அவன் வீட்டுக்குள்ள, அவன் குடும்பத்துக்குள்ள அத்தனை தீமைகள் உட்கார்ந்துட்டு இருந்துச்சு. அதனால அவர் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் வாரிட்டு போறதுக்காக பெருங்காற்று வழியாக அவங்கிட்ட பேசினார். எல்லாத்தையும் வாரிட்டு போயிட்டார் இல்லைங்க தேவன். அப்படிதான் உங்களை நோக்கி வரக்கூடிய உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற அத்தனை தீமைகளும் விலகி போகுது. சரிங்களாங்க? கவலைப்படாதீங்க, எல்லாமே விலகி போயிடும். நன்மைகள் உங்க பக்கத்துல உட்காரும். உங்க குடும்பத்துக்குள்ள, உங்களுக்குள்ள எல்லா நன்மைகளும் சேர்ந்துடும். யோபு கிட்ட இருக்கிற எல்லா தீமைகளும் விலகி போயிடுச்சா? அப்புறம் என்ன ஆச்சு? நன்மைகள் உள்ள வந்துருச்சா? நம்ம சாத்தான் இருக்காங்கல்ல, அவங்களே முடிவெடுத்துட்டாங்க, எப்பா ஊட்ஸ் நாட்டுல நான் எல்லா இடத்துலயும் நான் சுத்துவேன், ஆனா அந்த யோபுடைய வீடு இருக்குல்ல, அந்த யோபு வீட்டுக்குள்ள மட்டும், அந்த யோபு வீட்டு தெருவுக்கு மட்டும் நான் போக மாட்டேன், விலகி போயிடுவேன். அவன் குடும்பமா நான் விலகி போயிடுவேன், அவன் பிள்ளைகளா விலகி போயிடுவேன், அவன் தொழிலா நான் விலகி போயிடுவேன் அப்படின்னு நம்ம சாத்தான் தான் ஒரு தீர்மானம் எடுத்துக்கிட்டான். இவங்கிட்ட வச்சுக்க கூடாதுன்னு. உங்ககிட்ட எந்த பேயும் எந்த பிசாசும் வச்சுக்காது. தேவன் கூட இருக்காருல்ல, எல்லாமே என்ன ஆகும்? விலகி போகும். தேவன் உங்க கூட இருக்கிறதுனால எல்லா தீங்குகளையும் அவர் தடுத்து நிறுத்திடுவாரு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா?
பிதாவே, உங்க பிள்ளைங்க உங்க பாதத்துல வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்க பிள்ளைங்களுடைய வீட்டுல அவங்கள சுத்தி நிறைய தீமைகள் சூழ்ந்து இருக்குது. நீங்க வரதுனால அத்தனையுமே விலகி போகுது. உங்க உங்க பிள்ளைங்க வீட்டுக்குள்ள நன்மை உள்ள வருது. இனிமேல இருந்து நன்மைகள் தான் உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கும். நன்மைகள் எல்லாமே உள்ள வரும், தீமைகள் எல்லாம் விலகி போகும். உங்க பிள்ளைங்க கிட்ட இனிமே நன்மை ஒட்டிக்கும். இதற்காக நன்றி. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன், ஓடிப்போ. உங்க பிள்ளைங்களை ரத்த கோட்டிக்குள் மறைச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும், ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. இப்போ மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. மனிதனா பிறந்தா ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதி இருக்கணும். அந்த புக்ல பேர் இல்லைன்னா நீங்க நரகத்துல தள்ளி விட்டுருவீங்க. நீங்க நரகத்துல தள்ளினா நாங்க அங்க போக மாட்டோம். தீ எரிக்கிற இடத்துல எப்படி வாழ்றதுப்பா? ப்ளீஸ்ப்பா, பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எங்களை அடிச்சு உதைச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க. எங்களுடைய கழுவப்படாத பாவங்களை நல்ல கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. பரலோகத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறோம்ப்பா. ப்ளீஸ்ப்பா. 2வது தடவை கூட இந்த பூமிக்கு வரப்போறீங்க. ஒரு நொடிதான் இருப்பீங்க. அந்த தருணத்துல நீங்க உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு கொடுப்பீங்க. அதை பெற்றுக்கொண்டு ஏஞ்சல்ஸ் மாதிரி பறந்து மதியவானத்துல இருக்கிற உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை இழந்துடக்கூடாது பா. சுத்தமா பார்த்துக்கோங்கப்பா. சுத்தமா வாழ்றது மனிதர்களால் முடியாத விஷயம் பா. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியின் சொந்தக்காரராக, ஓனராக வருவீங்கப்பா. 1000 வருடம் இங்க தங்கி இங்க ஆட்சி செய்வீங்க பா. அந்த காலகட்டத்துக்கும் எங்களை கூப்பிட்டுக்கோங்கப்பா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குற இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.